ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்பார்க்கிள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்கலான்னா, என்னென்ன பொருளில் என்னென்ன அமிலம் இருக்குது அதான் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாலிக் அமிலம். இதை எப்படி வச்சுக்கலாம்னா, ஆப்பிள் பார்த்திங்கன்னா மாலில் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். மால்னால் என்னது, ப்ரூக் வில்ஸு, ஃபன் மாலு, அந்த மாதிரி மால்ஸ்லாம் அந்த மாதிரி மால்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் விற்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, எலுமிச்சை பழத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், காரில் டயரில் வச்சு நசுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமா. ஸோ நசுக்கும்போது அது என்ன சொல்லுது, ஓ ஷிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுது. ஸோ எலுமிச்சம்பழம் சிட்ரிக் அமிலம். திராட்சை டார்டாரிக் அமிலம். திராட்சை என்ன கலரில் இருக்கும், கருப்பு கலரில். கருப்பு கலரில் என்ன இருக்கும், தார் இருக்குமா. ஸோ டார்டாரிக் அமிலம். அடுத்து பாருங்கள் தக்காளி. தக்காளி வெட்டுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கத்தி தானே யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன இங்கே யூஸ் பண்ணுறோன்னா கோடாரி யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆக்சாலிக் அமிலம். ஆக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடாரின்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஸோ ஆக்சாலிக் அமிலம். வினிகர் அசிட்டிக் அமிலம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வின் பண்ணோம்னா ஆசிட் கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுப்போம். ஓகேங்களா. வின் பண்ணால் என்ன கொடுக்குறாங்க, ஆசிட் கொடுக்குறாங்க, அசிட்டிக் அமிலம். அடுத்து தயிர். எல்லாத்துக்குமே தெரியும் தயிரில் என்ன அமிலம் இருக்குன்னா லாக்டிக் அமிலம். பாலை புளிக்க வைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம். அடுத்து பாருங்கள் ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம். ஆரஞ்சு எவ்வளவு, 30 ரூபாய்க்கு அஸ்கா வாங்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அஸ்கானா என்ன, சர்க்கரையா, அஸ்கா வாங்குறாங்க. ஓகேவா. ஸோ ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம். தேநீர். இது ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். தேநீர்னா என்ன, டீயை கொடுக்க சொன்னால் என்னடா டானிக்கை கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோனா என்னது, தண்ணின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஹைட்ரோனா என்ன, தண்ணி. அப்போ வயிற்றில் என்ன இருக்கும், தண்ணி இருக்குமா. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அடுத்து பாருங்கன்னா எறும்பு தேனின்னு கொடுக்கல ஃபார்மிக் அமிலம். அதாவது எறும்பு தேனி நம்மளை கொட்டிடுச்சுன்னா டாக்டரை போய் பார்க்கணுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பார்க்கணும், அப்போ ஃபார்மிக் அமிலம் வந்துடும். ஓகேவா. தேங்க்யூ.